பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை சுங்கச்சாவடியில் ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ்குமாரிடம் கேட்கலாம். ராஜேஷ்குமார், வணக்கம். அந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் யார்? எவ்வளவு ஊழியர்கள் இதனால் பாதிக்கப்பட்டார்கள்? எதற்காக இந்த தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டது? விவரங்கள். நிச்சயமாக இதுல பாத்தீங்கன்னா திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில திருமாந்துறை டோல் பிளாசா உள்ளது. இந்த டோல் பிளாஸ்ல பாத்தீங்கன்னா வழக்கமா ஆயிரக்கணக்கான பஸ்கள், லாரிகள், வேன்கள் எல்லாமே போய் வந்து கொண்டிருந்த நிலையில நேற்று திமுக கொடியை கட்டி கொண்டு ஒரு சொகுசு காரு வந்துள்ளது. இந்த சொகுசு காரை பற்றி இது பார்க்கும்போது அதுல வந்து அந்த சுங்கச்சாவடி வசூல் பண்ணும் அந்த பார்கோடு வேலை செய்யல காலாவதி ஆகிவிட்டதால் அந்த காரணத்துக்காக ஊழியர் கேட்டுள்ளார், பணம் கேட்டுள்ளார். பணம் கேட்டதுக்கு நான் தர முடியாது, நான் பெரிய இடம் ஆள் அப்படின்னு சொல்லி அவரு தகராறில் ஈடுபட்டுள்ளார். தகராறில் ஈடுபட்டவர் பாண்டியன் என்பவர் இறங்கி வந்து கேட்டபோது திரும்பவும் சூப்பர்வைசர் வந்து கேட்டுள்ளார் மணிகண்டர். அவருக்கும் செவி சாய்க்காத அவர்கள் திடீரென்று காரை எடுத்து முன் செல்ல முயன்றுள்ளார். அதில் தடுப்பணை உள்ளதால் அதில் அடிப்பட்ட காரு இறங்கிய உடனே அவர் உரிமையாளர், காரின் உரிமையாளர் திடீரென்று சுங்கச்சாவடி ஊழியர்கள் மீது தாக்குதலை ஏற்படுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து திரும்பவும் அந்த காரில் வந்தவர்கள் 3 பேர் இறங்கி திடீரென்று அவர்கள் மீது சுங்கச்சாவடி ஊழியர்கள் மீது தாக்குதலை நடத்தியதன் பேரில் மங்களமேடு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து விசாரணை செய்து கொண்டு வருகின்றனர். அந்த காரை ஓட்டி வந்தவர் யார் என்று விசாரணை செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.